நிரம்பல் கோட்டின் சரிவினூடாக நிரம்பல் கோட்டின் சரிவினூடாக விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுதல். இதே மாதிரி பார்த்தா கேள்வியிலையும் கேள்வி கோட்டின் சரிவினூடாக நிகழ்ச்சி கணிச்சு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இங்கே நிரம்பல் கோட்டின் சரிவினை பயன்படுத்தி விலை நிரம்பல் நிகழ்ச்சி கணிக்க போற படிப்புங்க. நிரம்பல் கோட்டின் சரி எப்படியா சமன்பாடு? பொதுவா ஒரு நிரம்பல் சமன்பாடு சொல்லுங்க. QX சமம் A சக BP. A என்பது சகவாகவும் இருக்கணும், பயவாகவும் இருக்கணும், உச்சியமாகவும் இருக்கணும். எதுனா B என்பது இதெல்லாம் B சொல்லும் நிரம்பல் கோட்டின் என்ன சரி. நிரம்பல் கோட்டின் சரி எப்படி ஒரு சரி சமன்பாடு சொல்லுங்க. B சமன் டெல்டா P மேல் டெல்டா QS. டெல்டா P மேல் டெல்டா QS. சரிதானே? சரி. இப்ப நீங்க வளமையா நிகழ்ச்சியை கணிக்க என்ன சமன்பாடு பயன்படுத்தும்? புள்ளி நிகழ்ச்சி சமன்பாடு சொல்லுங்க. PES PES சம டெல்டா P மேல் டெல்டா QS தர P QS. நார்மலா நாம பயன்படுத்துற புள்ளி நிகழ்ச்சி சமன்பாடு புள்ளி நிகழ்ச்சி சமன்பாட்டுல நீங்க நிரம்பல் நிகழ்ச்சி கணிக்க டெல்டா P மேல் டெல்டா QS தர P. இப்ப இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு சொல்லுங்க. என்ன மாதிரி சம்பந்தம்? டெல்டா P மேல் டெல்டா QS என்பதுதான் அந்த கோடின் என்னது சரி. அப்ப நீங்க இந்த போர்ஷனுக்கு நேரடியா நம்ம என்னத்தை போடலாம்? சரிவை போடலாம் சொல்லுங்க. இந்த B தானே. அப்ப நீங்க என்ன சொல்ல சமன்பாடு எப்படி எடுத்துக்கலாம்? PS சம டெல்டா P மேல் டெல்டா QS என்பது நிரம்பல் கோட்டின் என்னத்தை குறிக்கும்? சரிவை குறிக்கும். சரிவுக்கு என்ன அடையாளம்? B. அப்ப B தர என்ன பண்ணுது? B அதான் சரிவை பிரதியிடுறதுன்னு சொல்லுவோம். அப்ப நேரடியா நீங்க செய்ய வேண்டிய வேலை உதாரணத்துக்கு பாருங்க. QS சமன் 200 சக 10P என்பது ஒரு கோட்டில சமன்பாடு. QS சமன் 200 சக 10P. இப்ப உங்கள்கிட்ட வினா கேட்டுக்கு சய 200 சக 10P. உங்கள்ட்ட வினா கேட்டுக்கு ரூபாய் 20 விலையில PES என்ன? அப்ப நீங்க நேரடியாக இந்த சமன்பாடை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க டெல்டா P டெல்டா QS எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு 2 மெத்தட செய்து காட்டுறேன். பட் இது ஈஸி நினைக்குது. இப்ப நீங்க நேரடி எடுக்கணும்னா இப்படி எடுக்கணும். பாருங்க B தெரியுமா உங்களுக்கு? B என்பது அந்த விலையோட ஒட்டி இருக்கிறது நம்ம B. அதோட B சொல்லுங்க 10. B10 தர இந்த B என்பது சரிவு என்ன விலை கேட்டுக்கணும்? 20 ரூபாய். அப்ப விலைக்கு பல போடுங்க. எவ்வளவு? 20 போட்டு தொகை எடுக்கலாம் தானே. அப்ப இந்த சமன்பாடு விலைக்கு 20 பிரதிடுங்க. 10 தர 20 எவ்வளவு? 20. நான் கொஞ்சம் 30 ரூபாய் போட்டுக்கோங்க. 20 போட 0. 30 ரூபாய் போட்டுக்கோம். சொல்லுங்க. அப்போ 30 ரூபாய் கணிக்க போறீங்க. B எவ்வளவு? 10. விலைக்கு பல போடுறது 30. விலைக்கு பல 30 போட்டீங்கன்னு சொன்னா சொல்லுங்க. 10 தர 30 300. 300ல 200 கழிப்பட்ட அப்ப தொகை எவ்வளவு வரும்? 100. விட 10 நேரடியாக சுருட்டினா வரும். நெரிச்சா வரும். அப்ப நெரிச்சு நீங்க 3 கணிச்சு. சரி, இல்லாட்டி மத்த மெத்தட் எடுக்கலன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. நீங்களா அட்டவணை உருவாக்க போறீங்க. இந்த மாதிரி ஒரு அட்டவணை போடணும். PQS எவ்வளவு விலை நம்ம கணிக்க சொல்றாங்க? 30 ரூபாய் விலையை போடுது. அதுக்கான தொகையை நீங்க தான் கணிக்கணும். கண்டுபிடிப்ப தொகை எவ்வளவு சொல்லி விலைக்கு 30 போட 10 தர 30 300. அதுல 200 கழிச்சா எவ்வளவு? இப்ப உங்களுக்கு மாற்றம் தேவைன்னா இன்னொரு விலை தேவை. அப்ப இன்னொரு விலை நீங்களா போட்டுக்கணும். கட் பண்ணுங்க. நீங்களா ஒரு விலை போட்டு கொடுங்க. அது எப்படி அந்த விலை போடுங்கன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இது சய 200 இப்படிதான் நம்ம போடுப்போம். பார்த்து இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் போடு. இதெல்லாம் சய 200. அப்ப இங்கின ஒரு விலை இருக்கு தானேமா. அந்த விலைக்கு என்ன பேர் சொல்லுவோம்? ஆக குறைந்த நிரம்பல் விலை. அப்ப இந்த விலைக்கு மேலதான் நீங்க விலை போடணும்.
சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த விலை எவ்வளவு வரும்னா இந்த தொகைக்கு என்ன போட்டா வரும்? பூச்சியம் போட்ட விலை வருது. பூச்சியம் போட்ட எவ்வளவு சொல்லுங்க? பூச்சியம் போட்ட 700 வந்தா அந்த 200 10 பிரிச்சா 20. அப்ப இங்க உள்ள விலை 20னா அப்ப நீங்க அதுக்கு மேல ஒரு விலையை போடுங்க. அப்ப அதுக்கு ஒரு விலை இருந்தா 30 ரூபா. அப்ப நீங்க ஒரு 50 ரூபா போடுங்க. 50 ரூபா. அப்ப 50 ரூபா கூட தொகையை கண்டுபிடிங்க. எவ்வளவு தொகை? 50 ரூபா போடுங்க. விலைக்கு பதிலா 10 பேர் 50 500 500 200 கழிச்சா இப்படி ஒரு அட்டவணை நீங்களா உருவாக்கிட்டு இப்ப பதில் இப்ப நீங்க இதே சமன்பாடு போடுங்க. இப்ப பிஇஎஸ் சமன் டெல்டா பி இன்மே டெல்டா கியூஎஸ் பி இன் கீழ் கியூஎஸ். இப்ப விலை மாற்றம் விலை 20 கூடுது, தொகை 200 கூடுது. அப்ப விலை 20 கூடல் தொகை 200 கூடுது. தர என்ன விலைன்னு 30 ரூபா விலை. அதன் கீழ் எழுமா 100. இப்ப யோசிச்சு பாருங்க, 200 20 பிடிச்சா 200 20 பிடிச்சா எவ்வளவு? இதுதானே அங்க இருக்கு பாருங்க. சரியா சொல்லு என்ன சொல்லுங்க. இப்படி தொட வேண்டிய மூக்க அப்படிதான் அது ஐடியாத்துல சில விஷயங்கள். அப்ப நீங்க நேரடியா உங்களுக்கு பி தெரிஞ்சா டெல்டா பி டெல்டா கியூஎஸ் என்பது நம்ம கோட்டின் சரி. அப்ப உங்களுக்கு பி தெரிஞ்சா நேரடியாக பி கொண்டு போடுங்க 10. சில இவ்வளவுதான் இந்த நிரம்பல் கோட்டின் சரிவினூடாக நிகழ்ச்சி கிடைக்கும். பார்க்கிறோம். 40வது 41வது வினாவுக்கு எடுக்கிற ஆன்சர் தான் அதுக்கு மேல உள்ள 2 வினாவுக்கான ஆன்சர். நிரம்பல் கோட்டின் சரிவினூடாக விலை நிரம்பல் நிகழ்ச்சியை கணிப்பிடுக. கணிக்கப்போ கியூஎஸ் சமன் ஏ சக பிபி என்பது நிரம்பல் கோட்டின் சமன்பாடா. இங்கு பி என்பது நிரம்பல் கோட்டின் சரிவாகும் படி. பி என்பது கோட்டின் சரிவாண்டா ஸ்லோ. பி சமன் டெல்டா பி இன் மேல் டெல்டா கியூஎஸ் ஆகும். சரிதான பிள்ளை? புள்ளி நிகழ்ச்சி முறையில விலை நிரம்பல் நிகழ்ச்சியானது பிஇஎஸ் சமன் டெல்டா பி இன் மேல் டெல்டா கியூஎஸ் தர பி இன் கீழ் கியூஎஸ் எனும் சமன்பாட்டின் கணிப்பு. ஆகவே பிஇஎஸ் சமன் பி தர பி இன் கீழ் கியூஎஸ் எனும் சமன்பாட்டின் மூலமும் பிஇஎஸ் கணிக்க முடியும். கணிக்கிறீங்களா? பொருளொன்றி நிரம்பல் சமன்பாடு பின்வருமா. கியூஎஸ் சமன் 100 சக 10 பி 100 சக 10 பி. முதல்ல எனக்கு ஒரு வேலை பண்ணுங்க, இந்த சமன்பாடுக்கான வரைபடத்தை ஒரு கத்திருந்து பார்ப்போம். இந்த ஏரியா வரைபடத்துக்கு இது சமன்பாடுக்கான வரைபடத்துக்கு கோடுக்கு இருக்கு பார்ப்போம். கோட கிரிட்டு தனிங்க கோடு எங்க இருந்து போகும்? தொகையச்சிலிருந்து போகுமா இல்லைன்னா விலையேற்ற வெட்டிட்டு போகுமா? பாருங்கடா 100 சகைவளமா 10 பி. இங்க பாத்துக்கிறோம். இப்ப இப்படி ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு அதுக்கான கோட கீழே சொன்னா நீங்க அளவிட எடுக்காம இப்படி கீறுறது. அப்போ ஃபுல்லா ஒரு ஐடியா தான் உங்களுக்கு வரணும். இப்ப உங்களுக்கு விளங்கணும். இங்க பாருங்க, இங்க பாருங்க. இப்ப விலை நிரம்பல் தொகை அப்படிதான் வரும். முதல்ல பாருங்க, ஏ எண்ணத்துல இருக்கு. இது ஏ எண்ணத்துல இருக்கு. சகவா சயவா சயன்றது எங்க ஏட சயன்றது இங்க இங்க. அப்ப நிச்சயமா கோடு இப்படித்தானே போகும். அவ்வளவுதான் இது. அதுக்கு நம்ம எப்பவுமே நம்ம இப்ப தொகையத்திலிருந்து பிடிக்கிறோமா இல்லையே? இப்படித்தானே நிற்கிறோம். அவ கோடை பிடிக்கிறீங்க. இதான் இப்ப உங்களுக்கு தேவை இந்த விலை என்ன அவளுக்கு சொல்றது புரியுதான் பாருங்க. ஓ இங்க இருந்து இப்படி கீரை போறது இல்லடா, அது விளைக்கும். அப்படி கீரை போறது இல்ல. கீரைனா பிழையாசன்னு கேட்காதீங்க. அது பிழை இல்லை. பட் அது என்ன கிடையாது, ஒரு அழகு கிடையாது. அது விளைக்கும், ஒரு வடிவம் கிடையாது. பர்த்டே டைம் எல்லாம் அது மேல கெப்பெல்லாம் போடுவீங்க. ஞாபகம் இருக்கா? கேக் வெட்டு டைம்ல மட்டும் தான் போடணும். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லி நாள் போல அதை போட தெரியுறது இல்லை.
டாஸ்க்கும் அப்படியே வருவீங்க. எனக்கு இன்னைக்கு எப்படி போயிருக்கு, நல்லா இருக்கும் முதல்ல இல்லையே, அது மாதிரி தான் சில விஷயங்கள் அந்த மாதிரி தான். இப்ப இப்படிதான் வரணும் உங்களுக்கு தெரியும், அதுக்கு நான் செய்யறது எனக்கு சொன்னதான் ஒரு ஞாபகம். சேரத்தை எனக்கு சொன்னாரு, இப்ப நீங்க ஏதாவது ஒரு பொருள் ஒன்று வாங்குறீங்கன்னா எப்படி வாங்குவீங்க? விலை கூடனதா விலை குறைஞ்சதா? எனக்கு எப்படி சொல்றீங்க, நீங்க பாடி போய்த்தாங்க. விலை குறைச்சு தான் வரும். சரி, இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் ஒன்று பாக்குறீங்க 5000 ரூபாய், ஒரு டிஷர்ட் ஒன்று பாக்குறோம் 8000 ரூபாய். ஓகே, கொஞ்சம் அதே ஒரு டிஷர்ட்டுக்கு ஒரு 700 800 1000 ரூபாய்க்கு. இப்ப எதை வாங்குவீங்க? 1000 ரூபாய்க்கு 8000க்கா? அப்ப அந்த சேருக்கு ஒரு முறை அவங்க மிஸ் வந்து ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கான். அந்த டிஷர்ட் விட 5000 கணக்கு. எனக்கு ஒரு கேட்டாரா, ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாலும் இல்ல இது நல்ல டிஷர்ட், பிரச்சனை இல்லை. அவர் சொன்னா நான் இது 5000க்கு நான் ஒரு 3 டிஷர்ட் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி. இல்ல அவங்க சொன்னா இல்ல பிரச்சனை இல்லை, இதை வாங்குவோம், வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாச்சு. ஒரு மறுக்கல. சரி, இப்ப என்ன செய்யறது? சரி, டிஷர்ட் வாங்கி போட்டோம். போட்டு அந்த பின் எல்லாம் இருக்கு தானே, கரெக்ட் எல்லாம் ஒண்ணும் இல்லையா, மறுபாடு போடலாம். கேட்டாங்க ஏன் காட்ட வேணாமா இது 5000 ரூபான்னு சொல்லி. அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறதுக்கான காரணம் என்ன? 4 பேர் பார்த்தோம் 5000 ரூபாய் டிஷர்ட் என்ன உண்மையான கதை, இது பொய். அவர் பாட்டுக்கு சொல்றாரு, சஜித் நான் அத்தை செஞ்சேன். அப்ப இதுக்கு போல டிஷர்ட் எடுக்கும் போது இனி எவ்வளவு? அது பட்ஜெட் ஒன்று இருக்குதானே. ஒச்சோட நம்ம கட்டணும்னா 1,00,000 ரூபா வச்சுக்கும், அதே டைம் தான் ஓடும். 1000 ரூபாய் வச்சுக்கும், அதே டைம் தான் ஓடும். என்ன அப்படித்தானே சொல்ற சின்ன விஷயம். அப்ப இங்க பாருங்க, இப்போ இங்கதான் வரும் உங்களுக்கு தெரியும். இந்த வரம்புல இதாவது 500, அதுக்கு நீங்க அதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. சார் இப்ப சொல்ல இந்த விலை எவ்வளவுமா? இந்த விலை எவ்வளவு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த விலையின் போது தொகை என்ன? இந்த விலையின் போது தொகை என்ன? அப்ப சமன்பாடு தொகைக்கு என்ன போடுங்க? ஒரு மனக்கணிப்பே செய்து நீங்க பார்த்துக்கணும். அப்புறம் அங்க இங்க பார்த்துட்டு இங்க பார்க்கும்போது நான் விட போட்டுருவேன். அப்புறம் சரி, இப்ப தொகைக்கு 0 போட்டா இந்த விலையை கணிக்கலாமா? என்ன செய்ய சொல்லுங்க. 100 சமன்பாடு இங்க வந்தா 100, 0 100 கூட்டினா எவ்வளவு? 0 100 கூட்டினா 0மா? அது பெருக்குனா தான் 0, கூட்டினா 10. இங்க பெருக்கும், இங்க வந்தா பிரிக்கும். அப்ப பிரிச்சு விட்டா என்ன விட? 10 விலை. அப்ப இந்த விலை உங்களுக்கு தெரியும் 10 ரூபா வரணும். இப்படிதான் போடுது. புரிஞ்சு அப்படி என்னன்னு சொல்லி சிம்பிளா கோடை கீழ இருந்து மேல தெரியாச்சு. இங்க சயதானே இருக்கு, சைடு இங்க வந்தா சக 100 10ஆல பிரிச்சுட்டா நீ எவ்வளவு வரும்? 10 ரூபா வரும். சரிங்க, அப்ப போது சரியாடா. நீங்க செஞ்சது சமன்பாட பார்த்தோன்னு உங்களுக்கு புரியணும். கோடு எப்படி வரும்? வெளியேற்றுல இருந்து போகுமா, பூச்சியத்துல இருந்து போகுமா, தொகையத்துல இருந்து போகுமான்னு உங்களுக்கு தெரியும். அது எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம்? வெட்டு துண்டை வச்சுக்கொண்டு, இங்க வெட்டு துண்டு என்னத்துல இருக்கு? மைனஸ் இருக்குன்னா கோடு விலையேற்று தான் வெட்டிட்டு போகும். அப்ப இந்த விலை எவ்வளவு? அந்த விலையை கண்டுபிடிக்கதா இந்த தொகைக்கு என்ன போடுங்க? 0 போடுங்க. அப்ப 100 10ஆல பிரிச்சா 10 ரூபா. சரி, இப்ப வினாவை செய்யுங்க. இப்ப வினா என்ன கேட்குது சொல்லுங்க சார். என்னென்ன விலையில நிகழ்ச்சி கணக்கு சொல்லுங்க. 20 ரூபா விலையில, 25 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய் பிஎஸ். இது பாருங்க எவ்வளவு விலையில பாருங்க. 20 ரூபா விலை, இந்த 20 ரூபா. அடுத்த விலை 25 ரூபா. அடுத்து 30 ரூபா. அடுத்து 40 ரூபா. இங்க பாருங்களே, என்ன விலை நிகழ்ச்சி கணிக்கவா? 20 ரூபா விலையில எவ்வளவு? 25 ரூபாய் எவ்வளவு? 30 ரூபாய் எவ்வளவு? 40 ரூபாய். நீங்க கணிங்க. முதல்ல நினைக்கிறது இந்த கோடை கீறிடுங்க, இந்த கோடு கட்டாயம் கீறிடுங்க. இப்ப நிகழ்ச்சி கணிக்க பார்ப்போம். நான் ஒன்று கணிச்சு காட்டுறேன். பிஇஎஸ் நேரடியா பி தெரியுமா?
பி எவ்வளவு பிள்ளை 10. அப்ப பி தர பியின் கீழ் கியூஎஸ். இப்போ நம்ம பீட பெருமானம் 10 தர என்ன விலையில நிகழ்ச்சி 20 ரூபாய் விலையில. அப்ப விலைக்கு போல 20 போடுவோம். இனி அதுக்கான தொகை எடுக்கலாமா? ஒரு மனக்கணிப்பு செய்வோமா? சமன்பாடு இந்த நிரம்பல் சமன்பாட்டுல விலைக்கு போல எவ்வளவு போடுங்க? கவனிச்சுக்கு ஒரு மனக்கணிப்பை போட்டு செய்திருவோம். அப்ப 10 தர 20 எவ்வளவுமா? 200. 200 100 என்ன செய்யப்படும்? கழிப்பட்டா அப்ப தொகை 100. சரியா பாருங்க. அப்ப 20 ரூபாயில தொகை 100. 20 ரூபாயில தொகை 100. 20 ரூபாயில தொகை எவ்வளவு கணிச்சா? சொல்லுங்க பாப்போம். 2 எவ்வளவு வரும்? 2. அதே மாதிரி கணிங்க மொத்த விலைகள். இருபத்தஞ்சு ரூபாய் விலை. பி தெரியுமா? பி 10 என்ன விலை? 25 ரூபாய் விலை. 10 தர 25 250. கவனிக்க 250 100 கழிச்சா 150 தொகை. ஒண்ணு கட்டம் 6,600. 1 கட்டம் 6,600. அடுத்து என்ன விலையில? 30 ரூபாய் விலையில. பிஎஸ் பிக்கு மேல 10 போடணும். விலைக்கு மேல 30. 30 போட்டு தொகை எவ்வளவு? 10 தர 30 300. 300 100 கழிச்சா 200. 30 ரூபாய் விலையில 200 தொகை. 30 ரூபாயில 200 தொகை. அப்ப எவ்வளவு வரும்? 1 கட்டம் 5. அடுத்து பிஎஸ் 10 தர 40 ரூபாய். 40 விலை. விலைக்கு மேல 40. அப்ப 40 10 400. 400 100 கழிச்சா தொகை வருமா? 300. 40 10 தர 400 300 1 கட்டம் 300. எப்படி இருந்துச்சு? அப்ப நீ பாருங்க, இதுல இருந்து ஒரு விஷயம் விலை கொள்ளுது. பாருங்க, இதுல இருந்து ஒரு விஷயம் விலை கொள்ளுது. பாருங்க, இது என்ன நிறம நிகழ்ச்சியுடையத நிகழ்ச்சி அற்பதா நிகழ்ச்சி உடையது. பார்த்து கொள்ளுங்க. இதுல எக்ஸாம்ல கேள்வி பிள்ளை நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்லும். கீழிருந்து மேலாக செல்லும். அப்ப விலை என்ன செய்து வர 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 என்ன செய்து விலை அதிகரிக்குது. அல்லது தொகை என்ன செஞ்சு கொண்டு போகுது? அதிகரிக்குது. கீழிருந்து மேலாக போகுதுன்னா பிள்ளைகள் விலையும் அதிகரிக்குது, தொகை அதிகரிக்க நிகழ்ச்சி பெருமான என்ன செஞ்சு கொண்டு போகுது? கூடிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா? இதெல்லாம் கேள்வி. 20 நாள் எவ்வளவு நிகழ்ச்சி? 2. அப்படியா? 25 ரூபாய் எவ்வளவு நிகழ்ச்சி? 1.66. 30 ரூபாய் எவ்வளவு நிகழ்ச்சி? 1.5. 40 ரூபாய் எவ்வளவு நிகழ்ச்சி? 1.33 சொல்லி மேலாக செல்ல நெகிழ்ச்சி பெருமானம் கூடிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா? 2 1.6 1.5 1.3 நெகிழ்ச்சி வர 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 நெகிழ்ச்சி குறைஞ்சிட்டு போனாலும் அந்த நெகிழ்ச்சியின் பெருமானம் நிச்சயமா 1 விட எப்படி இருக்கும்? நெகிழ்ச்சி 1 விட அடுத்து 1.3 அடுத்து 1.2 1.1 அப்படியே போனாலும் அது 1 அப்படிதான் வரும். இதுதான் எக்ஸாம்ல கேள்வி. பாத்துக்கங்க, திருப்பி இருக்க சொல்றது கதை. நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே
இந்த கோடு எங்க இருந்து ஆரம்பிக்க தொகையச்சில் ஆரம்பிச்சு விலையச்சத்தான வெட்டி செல்லும். விலையச்சை வெட்டி செல்லுகின்ற நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்லும். விலை அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை என்ன செய்ய அதிகரிக்க நெகிழ்ச்சியின் பெருமானம் என்ன செஞ்சு கொண்டு போகுது? குறைஞ்சி கொண்டு போகும். நெகிழ்ச்சி குறைஞ்சி கொண்டு போனாலும் அந்த நெகிழ்ச்சி ஒன்றை விட கூட வராது. நெகிழ்ச்சி கூடிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா? அவங்க பார்க்க கூட்டிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா? 2 1+6 1+5 1+3 கூட்டிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா? குறைஞ்சிட்டு தானே போகுது. ஆனா குறைஞ்சிக்கிட்டு போனாலும் அந்த நிகழ்ச்சியின் பெருமானம் ஒன்றை விட எப்படி இருக்கு? கூடவா தானே இருக்கு. நீங்க தனியா இங்க பாருங்க, இதெல்லாம் வினாப்படி இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, வினாப்படிதான் கேட்பாங்க. இக்கோட்டின் வழியே விலை என்ன செஞ்சா அதிகரிச்சா, விலை என்ன செய்தா அதிகரிச்சா நிரம்பல் நிகழ்ச்சிக்கு யாது நிகழ்த்தா வினா கூடுமா குறையும்? கூடுமா குறையுமா? இது என்ன கோடு? நெகிழ்ச்சியுடைய நிரம்பல் கோடு. நெகிழ்ச்சியுடைய நிரம்பல் கோடுனா நெகிழ்ச்சித்த பெருமானம் ஒன்றை விட கூடவா தானே இருக்கும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, விலை என்ன செய்ய அதிகரிக்க அல்லது தொகை என்ன செய்ய அதிகரிக்க நெகிழ்ச்சி பெருமானம் வர 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 என்ன செய்யும்? குறைஞ்சிட்டு தான் போகும். இந்த உதாரணப்படி 2, அப்புறம் 1+6 1+5 1+3 குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. ஆனாலும் அது ஒன்றை விட கூட பார்த்தா அப்படியே குறைஞ்சி போயிட்டு அது ஒன்றுக்கு சமண வரப்போறது இல்ல. 1 தசம் எப்படி வரும்? 1.001 எப்படி வரும்? ஆனா எதுக்கு வராது? ஒன்றுக்கு சமனாக ஒன்றை விட குறையும். மிக முக்கியமான தியரி தானே. திருப்பி சொல்ல கேட்டுங்க. விலையச்சை வெட்டி செல்லும் விலைசார் நிரம்பல் நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்ல விலை அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை அதிகரிக்க நிரம்பல் நிகழ்ச்சியின் பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகுமா குறைஞ்சு கொண்டு போகுமா? குறைஞ்சி கொண்டுதான் போகும். ஆனாலும் ஒன்றை விட அதிகம். எக்ஸாம்ல கேள்வி இப்படி வரும், இப்படி ஒரு கோலை கொடுத்துட்டு விலை அதிகரிக்க நிரம்பல் நிகழ்ச்சிக்கு யாது நிகழும்? ஆன்சர், விலை அதிகரிச்சா தொகை அதிகரிச்சா நிரம்பல் நிகழ்ச்சிக்கு யாது நிகழும்? அதிகரிச்சுட்டு போமா குறைஞ்சிட்டு போமா? குறைஞ்சிட்டு போகும். அவ்வளவுதான் ஆன்சர். அதுக்கு பிறகு குறையும், ஆனாலும் அதை ஒன்றை விட கூட இருக்கும். அந்த கதையில அங்க இருக்காது எக்ஸாம்ல. பல ஆன்சரை விளைய சார் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு வினா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, QS சமன் 500 சத 5 பி. இப்ப இப்படி கொடுத்துட்டு இப்பொருளின் விலை அதிகரிக்க, பொருளின் விலை அதிகரிக்க நிரம்பல் நிகழ்ச்சிக்கு யாது நிகழ்ச்சி? இப்ப நீங்களே ஐடியா எடுத்துக்கலாம். கூடுமா குறையுமா? இது என்ன கோடு? 500 வரும். அப்ப என்ன போடுமா? நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சி அற்றதா? நிகழ்ச்சியுடைய போடுமா? நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சி. இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைன்னா கோடை கீறுங்க, நீங்களே கீறுங்க. எப்படி கீறுங்க கோடு? பாத்துக்கோங்க, இந்த பாருங்க. 500 இங்க தானே வரணும், இதுதான் வரணும். அது இப்படித்தான் போடுங்க. இவ்வளவு கீறிட்டீங்க. கீறிட்டு இப்ப போடுங்க. இந்த நிகழ்ச்சியுடைய கூட நிகழ்ச்சி அற்ற கோட நிகழ்ச்சியுடைய. அப்ப நாங்க படிச்ச தியரி என்ன? நெகிழ்ச்சி உடைய கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்ல விலை அதிகரிக்க அல்லது தொகை நிகழ்ச்சி பெருமானம் என்ன செஞ்சு கொண்டு போகும்? குறைஞ்சி கொண்டுதான் போகும். ஆனாலும் நிகழ்ச்சி உண்டை விட கூடுதல். புரிஞ்சா? ஏகப்பட்ட விஷயம் பேசு. அதான் மேல எழுதிருக்கு. அப்ப மேல வாங்க. மேல முதலாவது வினா வாசிங்க. அது முதலாவது வினாவுக்கு வாசிங்க. பாருங்க வினாவர். விலையச்சினை வெட்டி செல்லும் விலை நிரம்பல் நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழி. இதற்கு விலை நிரம்பல் நெகிழ்ச்சியுடைய நிரம்பல் கோட்டின் வழியே விலையானது அதிகரிக்க
விலை நிரம்பல் நிகழ்ச்சிக்கு யாது நிகழ்மா விலை என்ன செஞ்சு கொண்டு போனா அதிகரிச்சு கொண்டு போனா நிகழ்ச்சிக்கு என்ன நடக்கும் நிகழ்ச்சி கூடுமா குறையுமா பார்த்து சொல்லுங்க குறையும் குறைஞ்சாலும் அது ஒன்றை விட குறைஞ்சாலும் ஒன்றை விட 1+2 1+6 1+5 1+3 அப்ப எல்லாமே ஒன்றை விட அப்படி அதிகமா தானே இருக்கு அப்ப எனக்கு பதில் விலை நிரம்பல் நெகிழ்ச்சி உடைய விலை நிரம்பல் நெகிழ்ச்சி உடைய விலை நிரம்பல் நெகிழ்ச்சி உடைய நிரம்பல் கோட்டின் வழியே விலை நிரம்பல் நெகிழ்ச்சியுடைய நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்ல கீழிருந்து மேலாக செல்ல விலை அதிகரிக்க நிரம்பல் தொகை அதிகரிக்க விலை அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை அதிகரிக்க விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானம் விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானம் விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானம் என்ன செய்யுமா விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானம் கூடுமா குறையும் சொல்லுங்க குறையும் விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானம் குறைவடையும் குறைவடையும் எனினும் இப்ப இவ்வளவுதான் எக்ஸாம்பிள் இருக்கும் எனினும் அது தொடர்ந்து ஒரு விஷயம் இருக்கு குறைஞ்சாலும் அது குறைஞ்சு 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 குட்டிட்டு போமா ஒன்று விட குறை வருமா இல்ல எனினும் நிகழ்ச்சியானது ஒன்றுக்கு அதிகமாக நெகிழ்ச்சி உடையதாகவே காணப்படும் ஒன்றுக்கு அதிகமாக நெகிழ்ச்சி உடையதாகவே காணப்படும் குறைஞ்சி 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 போனாலும் பிள்ளைகள் ஒரு கட்டத்துல அது ஒன்றை விட குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அது ஒன்றை விட அதிகமாக தான் இருக்கு அது கீழே என்ன பாருங்க கீழே பொருளொன்றி நிரம்பல் சமன்பாடு QX சமன் 200 P 200 P QX சமன் 200 சக அதற்கு பார்த்துக்கோ அப்ப வெட்டுத்துண்டு சகையில இருக்கா சாயல இருக்கா வெட்டுத்துண்டு பாருங்க என்ன சகை அப்ப கோடு எடுப்போம் நிச்சயமா கோடு எடுப்போம் ஓகே பார்த்து கொடுங்க பாருங்க இவ்வளவு வடிவா சொல்றது இதான் 200 இதான் 200 இப்போ வெட்டுத்துண்டு 200 அப்ப கோடு தொகையை சேர்ந்து போகும் 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் PESN என்ன விலை 10 ரூபாய் விலை 20 ரூபாய் விலை 30 ரூபாய் விலை 40 ரூபாய் விலை PESN நீங்க தொகையை நீங்க கணிக்கலாம் சமன்பாடு இருக்கு தானே ஒரு தொகையை நீங்க எடுத்துக்க 10 20 30 40 வாங்க முதலாவது 10 ரூபாய் விலை PX சமன் நேரடியாக போடுங்க பி தர P இன் கீழ் QN பி போடும் பிள்ளை பி 20 தர என்ன விலை 10 ரூபாய் விலை விலைக்கு மேல 10 போட தொகை இருக்குமா
மனக்கணிப்பு செய்யப்பட 20 10 வேணுமா 200 200ஓட 200 கூட்டினா 4 அப்ப 10 ரூபாய் தொகை 4 சரிங்களா தொகை 4 அவ சொல்லி கேட்டுக்க பார்ப்போம் சைவர் 5 எவ்வளவு வருது சைவர் 5 0.5 நெகிழ்ச்சி அப்ப நெகிழ்ச்சி அற்றதானே ஒன்றை விட குறைவே அப்ப சைவர் 5 வருது அடுத்து வாங்க பிஇஎஸ் பி 20 தர என்ன விலை 20 ரூபாய் விலை விலைக்கு மேல 20 போடுங்க 20 20 400 பிள்ளை 400ஓட 200 கூட்டினா சொல்லுங்க 600 என்ன பிள்ளை தொகை 600 நீங்க 200 200 400 என்ன பிள்ளை 400 600 பிடிச்சா சைவர் தசம் 6 60 சைவர் தசம் 6 6 ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணம் பார்த்துட்டு தைங்க படுத்து கேட்டு என்ன விலையில 30 ரூபாய் 30 ரூபாய் சரிவு அதே 20 தானே பிள்ளை விலைக்கு போடுறது 30 ரூபாய் விலை அப்ப அதுக்கான தொகை என்ன அப்ப அதுக்கான தொகை என்னன்னு கேட்டா அப்ப இந்த விலைக்கு மேல 30 போடுங்கோ 20 30 600 600ஓட 200 கூட்டினாலும் பிள்ளை 800 தொகை 800 சரிங்களா எவ்வளவு 0.75 0.75 ஃபைனல் அப்ளை பிஇஎஸ் அதே சரிவு 20 என்ன விலையில 40 ரூபாய் விலை விலைக்கு மேல 40 கோடி 40 வரும் 40 20 800 நினைக்கிறேன் 8 பிள்ளை 8 சரி நீங்களே பார்த்து சொல்லுங்க நிகழ்ச்சியில பெருமான என்ன செய் தசம் 5 தசம் 6 தசம் 7 தசம் 8 கூடிட்டு போதா குறைஞ்சிட்டு போதா கூடிட்டு போனாலும் உங்களை விட எக்ஸாம்ல கேள்வி இது நிகழ்ச்சியுடைய கூட நிகழ்ச்சி அற்ற கூட தொகையிலிருந்து போது நிகழ்ச்சியுடையதா நிகழ்ச்சி அற்றதா நிகழ்ச்சி அற்றது இது வந்து பிஇஎஸ் நிகழ்ச்சி அற்றது அப்ப நிகழ்ச்சி அற்றதுன்னா நிகழ்ச்சியில பெருமான ஒன்றை விட கூடவா ஒன்றை விட குறையவா ஒன்றை விட குறை எப்பவுமே ஒன்றை விட குறைவு சைவர் 5 இங்க சைவர் 6 6 சைவர் 7 5 சைவர் 8 அப்ப இது என்ன விளைக்கணும் சரி இந்த வரைக்கணும் விஷயத்தை தொகையற்றிலிருந்து ஆரம்பித்து செல்லுகிற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அற்ற விலைசார் நிரம்பல் நிகழ்ச்சி அற்ற நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்ல விலை என்ன செய்யுமா அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை என்ன செய்ய அதிகரிக்க நிகழ்ச்சி பெருமான என்ன செஞ்சு கொண்டு போகும் அதிகரிச்சு கொண்டு போகும் ஆனாலும் அது ஒன்றை விட முடிய ஒன்றை விட நீங்க அப்படியே போனாலும் சைவர் தசம் 9 9 அப்படித்தான் வரும் பட் எத்தனை வராது ஒன்று வராது ஒன்றை விட அதிகமாகவும் வராது சரிங்களா அப்போ இதெல்லாம் விலை கொடுப்பது இப்படி எப்படி கேட்பாங்க வீணா உங்களுக்கு பாருங்கோ இப்படி கோடை கொடுத்துட்டு இப்படி ஒரு கோடை கொடுத்துட்டு விலை அதிகரிக்க நிகழ்ச்சிக்கு ஆதி நிகழ் சொல்லுங்க விலை அதிகரிக்க நிகழ்ச்சிக்கு ஆதி நிகழ் கூடுமா குறையும் இது என்ன கோடு நிகழ்ச்சி அற்ற கோடு நிகழ்ச்சி அற்ற கோட்ல படிச்சுதான் தியரி வந்து விலை அதிகரிக்க அதிகரிக்க தொகை அதிகரிக்க அதிகரிக்க நிகழ்ச்சி என்ன செஞ்சு கொண்டு போகும் அதிகரிச்சு கொண்டுதான் போகுது பாருங்க உங்களுக்கு பார்த்தா வருதா 10 ரூபாய் தசம் 5 20 ரூபாய் தசம் 6 30 ரூபாய் தசம் 7 இதுதான் நிறுவிய காட்டு வசனமா சொல்லலாம் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது விலை என்ன செஞ்சு கொண்டு போக
அதிகரிக்க நெகிழ்ச்சி என்ன செய்யுது? அதிகரிக்குது. ஆனாலும் ஒன்றை விட குறைவா தான் இருக்கும். ஆனாலும் கதெல்லாம் வராது பரிச்சது. அப்ப நீங்க தான் அதை விலைக்கு எடுத்துக்கணும். அது நிகழ்ச்சி கூட்டிட்டு போனாலும் பட் ஒன்னை விட குறைவா தான் அது இருக்கும் எப்பொழுதுமே. அதை விளைக்கணும். திங்கிறது ரெண்டு விஷயம் பார்த்துப்பிடு. ஓகே சரி, எங்க முதல்ல எழுதணுமா? ஓகே, இப்ப நீங்க எழுத முதல்ல எனக்கு எனக்கு ஒரு கதை வாசிச்சு இந்த நிகழ்ச்சி அற்றதோட சம்பந்தப்பட்ட சொல்லுங்க பாப்போம். வாசிக்க எல்லாரும் வாசிக்க சத்தம் வாசிக்க எப்படி இருக்கு? விலை நிரம்பல் நிகழ்ச்சி அற்ற நிரம்பல் கோட்டில் கீழிருந்து அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை அதிகரிக்க விலை நிரம்பல் நிகழ்ச்சி பெரும்பாலும் அதிகரிக்கும். எனினும் அது நிகழ்ச்சி அற்றதாக ஒன்றை விட குறைவாக நிகழ்ச்சி கூடி போகும். ஆனால் ஒன்றை விட அதிகமா கூட போறது இல்ல, அது ஒன்றுக்கு குறைவாக. விலை நிரம்பல் நிகழ்ச்சி அற்ற நிரம்பல் கோட்டின் வழியே விலை நிரம்பல் நெகிழ்ச்சி அற்ற நிரம்பல் கோட்டின் வழியே கீழிருந்து மேலாக செல்ல விலை அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை அதிகரிக்க விலை அதிகரிக்க அல்லது நிரம்பல் தொகை அதிகரிக்க நிரம்பல் நிகழ்ச்சி பெருமானமானது அதிகரிக்கும். மொத்தம் முடிப்போம். எனினும் நிரம்பல் நெகிழ்ச்சியின் பெருமான் ஒன்றுக்கு குறைவாக நிகழ்ச்சி அற்றதாகவே அமையும். ரெண்டு தியரி பேசிருக்கோம். தியரி மூன்றாவது வினா நீங்க நார்மலா செஞ்சுக்கலாம். நீங்க அது கணிக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. மூன்றாவது வினா பாருங்க, கீழே இருக்கிறதுல 42வது வினா QS சமன் எத்தனை 5 என்பது பொருளின் நிரம்பல் சமன்பாடு. வாங்க, என்ன இல்லை ஏ இல்ல வெட்டு துண்டு இல்லைன்னா பூச்சியம் தானே. கோடு எப்படி வரும்? பூச்சி தான் கேளுங்க. கோடு எப்படி போ? பூச்சி தான் கேளுங்க. சரிவு தான் அஞ்சு வரும். கோடு எப்படி கேள்வி சொல்லுங்க. பாத்துங்க, நீ பாருங்க. அப்ப ஏ இருக்கா? இல்ல. அப்ப என்னது? பூச்சியம். ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு சமன்பாட்டுக்கான கோடு நாம உருவாக்க
அங்க நம்மளால காட்டக்கூடியது வெட்டு துண்டை மட்டும்தான். என்னதை காட்டலாது? சரிவை காட்டுறது. அஞ்சுட்டு எங்க பிடிச்சு காட்டணுமா? அது கணிப்பு தானேமா. அது என்னது? கணிப்பு. விலை கொடுங்க. நீங்க கேட்கல சார், நான் அஞ்சை காணுமே எங்கேயுமே சொல்லி. அந்த அஞ்சுன்றது என்னது? அந்த அஞ்சுன்றது என்னது? சரி. அது வேணா எப்படி வரணும் உங்களுக்கு வேணும் செக் பண்ணி காட்டுங்க. ஏதாச்சும் ஒரு விலை அஞ்சு பாருங்க. சரி, ஒரு விலை நீங்க 10 ரூபாய் விலை. அந்த வினாப்படி எவ்வளவு விலை சொல்லிருக்கு? 5 ரூபா, 5 ரூபா, 25 ரூபா, 50 ரூபா. சரி, நம்ம 2 விலை போட்டு காட்டுங்க பாருங்க. நான் செஞ்சு காட்டுறேன் ஐடியா. 5 ரூபா தொகை கணிக்கலாமா? கணிக்கிறதோ இதான் சமன்பாடு. அப்ப விலைக்கு பல போடுங்க. 5 ரூபா. 5 தர 5 எவ்வளவு தொகை? 25. சரிங்களா? அடுத்து என்ன விலை? 25 ரூபா. 25 ரூபா நீங்க மட்டும் ஒரு 25 ரூபா. அப்ப 25 ரூபா. சும்மா ஒரு கற்பனை எடுத்துங்க, ஒரு ஐடியா எடுத்துட்டாரு. 25 ரூபா. அதுக்கான தொகை எடுக்கலாமா? அப்ப இந்த சமன்பாடு போடக்கூடிய விலைக்கு பல 25. 5 தர 25 எவ்வளோடா? 100. இப்பதான் சரிவு 5 வரும். சரிவு எப்படி எடுப்போம் சொல்லுங்க? பி. பிக்கு என்ன சமன்பாடு? பி சமன் டெல்டா பி இன் மேல் டெல்டா கியூ. செஞ்சு பாருங்க, சரியான சரிவு 5 வரும். எவ்வளவு விலை மாற்றம்? கூடுதுன்னா கூடுது எடுக்குமா? 5 ரூபா விலை 25 ரூபா. விலை எவ்வளவு கூடுது? 20 கூட. தொகை 25 இருந்து 100 எவ்வளவு கூடுது? பிரிங்க. 100 20 பிரிச்சா புரியுதா உங்களுக்கு விஷயம்? அதெல்லாம் சரிவு தானே. சரிவெல்லாம் கணிச்சு தான் எடுக்கணும். நேரடியாக காட்டுறது போட்டு. இப்ப சொல்லுங்க பிள்ளை, அடுத்து என்ன விலையில? 75 ரூபாய். 50 ரூபா. சரி, 50 ரூபாய் எவ்வளவு தொகை? 250. நீங்க எங்க நிகழ்ச்சி கணிச்சாலும் நிகழ்ச்சி சுவர் எத்தனை? 1 தான் வரும். கணிச்சு பாருங்க. நேற்று 1 தான் வரும். நான் படிச்சிருக்கோம். இது என்ன நிகழ்ச்சி? அழகு நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி பெருமானம் என்ன? கணிச்சு பார்ப்போம். கணிப்போம். சமன்பாடு போடுது. பிஇஎஸ் சமன் எவ்வளவு விலையில? பி எவ்வளவு? பி என்பது போட்டு சரி எவ்வளவு? பி எவ்வளவுடா? 5. என்ன விலையில? 5 ரூபா விலையில. விலைக்கு போல 5 தொகை எடுத்தோம். அப்படியே 5 ரூபாய்க்கான தொகை சொல்லுங்க. 25. இப்ப நேரடியாக போடலாமா? 5 தர 5 எவ்வளவு? 25. 25 25 பிரிச்சா அடுத்து என்ன விலையில? 25 ரூபா. அப்ப எத்தனை வரும்? 1 தான். கணிச்சு பாருங்க. 25 ரூபா. பிஎஸ் எவ்வளவு? பி. பியில பெருமானம் எவ்வளவு? பாத்துங்க. பியில பெருமானம் எவ்வளவு? 5. என்ன விலையில நிகழ்ச்சி அளிக்க போறோம்? அப்ப விலைக்கு பல போடுங்க 20. அதுக்கான தொகை எடுப்போமா? விலைக்கு பல போடுங்க 25. அப்ப 5 தர 25 எவ்வளவு? 125 தொகை. இப்ப என்ன விட? 5 தர 25 எவ்வளவு? 125. அதை 125 பிரிச்சா 1. நீங்க அடுத்து எவ்வளவு கணிச்சாரு? அது எத்தனை தான் வரும்? 1. சரிதான கதை? ஏன்னா பூச்சியத்தானத்திலிருந்து நிரம்பல் போடணும் போனா அங்க விலைத்தான் நிரம்பல் நிகழ்ச்சி என்ன இருக்கும்? அழகு நிகழ்ச்சி. அழகு நிகழ்ச்சி நான் நிகழ்ச்சியின் பெருமானம் 1க்கு சமனா இருக்கு. பிக்கா 2 கணிப்பு. ஓகே. அப்ப மூலத்தானத்திலிருந்து உற்பத்தி தானத்திலிருந்து நிரம்பல் கோடு கீழிருந்து என்ன செய்தான்? மேல் நோக்கி சென்றா நிரம்பல் நிகழ்ச்சியின் பெருமானம் சரியாக நிகழ்ச்சி எத்தனை இருக்கும்? 1க்கு சமம். தியரியா படிச்சோன்னு நிறுவியும் காட்டியாச்சு. தியரியா படிச்சோன்னு நிறுவியும் காட்டியாச்சு. கடைசி விஷயம் ஃபைனல் சாப்டர். ஒரு கடுங்க போடு. இதற்கு கடுங்க. நிரம்பல் நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் ஒரு 3 ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க.
இதே மாதிரி கேள்வி நிகழ்ச்சியை நிர்ணயிக்கும் காரணிகள் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? விலை கேள்வி நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள் பண்டத்தின் தன்மை, பொருளை வரைவிலக்கணப்படுத்துற விதம், பதிலீட்டின் அளவு, வருமானத்துல செலவின் பங்கு, நுகர்வை பிற்போடக்கூடிய தன்மை, பயன்பாட்டு காலம், பயன்பாட்டின் அளவு, அந்த மாதிரி நிரம்பல் நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணிகள் பிழை. அட்லீஸ்ட் ஒரு 4 ஆச்சு ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு 7 காரணி கொடுத்துருக்கேன் பிள்ளை. அதுல முதலாவது காரணி பாருங்க, குறித்த பொருளை நிரம்பல் செய்வதற்கு எடுக்கிற காலம். எவ்வளவு காலம் எடுக்கும் அதை பொறுத்து நீங்க தீர்மானிக்கிற அது நெகிழ்ச்சியுடைய நிரம்பல, நெகிழ்ச்சியற்ற நிரம்பல. நான் அதை எழுதல, நெகிழ்ச்சியுடையதான் நிகழ்ச்சி அற்றதான் எழுதல, தேவையான எழுதி கொள்ளும். நிரம்பல் செய்யறதுக்கு எடுக்கிற காலம் சரி நீங்களே டிசைட் பண்ணுங்களேன். விவசாய பொருளுக்கு அதிக காலம் எடுக்குமா நிரம்பல் செய்ய? கைத்தொழில் பொருளுக்கு அதிக காலம் எடுக்கும். அப்ப அதிக காலம் எடுக்கும் விவசாய பொருளுக்கு தானேமா. அப்ப நெகிழ்ச்சி உடையதா நெகிழ்ச்சி அற்றதா? நெகிழ்ச்சி அற்றது. அப்ப அதிக காலம் எடுத்தா நெகிழ்ச்சி அற்றது, அப்ப குறைந்த காலம் எடுத்தா நெகிழ்ச்சி. அப்படிதான் பிடிக்குது. அப்ப உற்பத்தி செய்வதற்கு எடுக்கிற காலம் பிழை. உற்பத்தி செய்வதற்கு எடுக்கிற காலம் குறைந்த காலம் என்றால் அது நெகிழ்ச்சி உடையது கைத்தொழில் பொருள், அதிக காலம் என்றால் விவசாய பொருள் நெகிழ்ச்சி. சரி, அடுத்த குறிப்பிட்ட பொருளில் கையிருப்பில் உள்ள அளவு, கையிருப்பில் உள்ள அளவு குறிப்பிட களஞ்சிய வசதி. கையிருப்பில் உள்ள அளவுக்கு என்ன பேர் போனோம்னா களஞ்சிய வசதி, ஸ்டோர். களஞ்சிய வசதி எதுக்கு பிள்ளை? களஞ்சிய வசதி அதிகம் விவசாய பொருளுக்கா கைத்தொழில் பொருளுக்கா? எதை ரொம்ப கால களஞ்சியத்தில் வச்சு நான் பராமரிக்கலாம்? கைத்தொழில். பழுதடையாது. ஆடைகளோ தனபாடங்களோ தொலைபேசி பழுதடையாது. அதே தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் 2 வருஷம் வச்சிருக்கலாம், பழுதடைஞ்சு போயிடும். அப்ப களஞ்சியப்படுத்துற வசதி அதிகமா இருக்குண்டா அது கைத்தொழில் பொருள் நெகிழ்ச்சி உடையது. களஞ்சியப்படுத்துற வசதி குறைவா இருக்குண்டா அது விவசாய பொருட்கள் நெகிழ்ச்சி. குறிப்பிட்ட பொருளின் உற்பத்தியில பயன்படுகிற இயலளவு. இயலளவுனா அந்த தொழில்நுட்பங்கள் அதுக்கு சொல்லுவோம். இயலளவு அதிகமெண்டா அது நெகிழ்ச்சி உடையது கைத்தொழில் பொருள். இயலளவு குறைவெண்டா அது விவசாய பொருள் நிகழ்ச்சி அற்றது. இயலளவு அதிகம் குறைவு, அதிகமெண்டா நிகழ்ச்சி உடையது, குறைவெண்டா நிகழ்ச்சி அற்றது. விளைச்சல் நிரம்பலா பிள்ளை. உற்பத்தி காரணிகளின் அசைவுத்தன்மை. அது நம்ம உற்பத்தி காரணிகள் அசைவுத்தன்மைனா ஒரு உற்பத்தியில பயன்படுத்திய உற்பத்தி காரணி இன்னொரு உற்பத்தி நகர்த்தேருமா? ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு ஊழியர் வேறொரு உற்பத்திக்கு அசைக்கிறது ஈஸியா இல்லையா? ஒரு விவசாயி இன்னொரு உற்பத்திக்கு அசைக்கிறதுனா இன்னொரு உற்பத்தியில கொண்டு அவர் ஈடுபடுத்துறதும், ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தரை கொண்டு இன்னொரு உற்பத்தி ஈடுபடுத்துறது ஈஸியா கஷ்டமா? எது ஈஸி எது கஷ்டம்? ஒரு விவசாயி இன்னொரு உற்பத்திக்கு நகர்த்துறது சரியான கஷ்டம். அவருக்கு தெரிஞ்ச தொழில் என்ன? விவசாயம். எனக்கு இதை விட்ட வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவார். போன மாசம் கவர்மெண்ட்ல வேலை, அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா பாட்டா கம்பெனில வேலை, அடுத்த மாசம் பார்த்தா வெளிநாட்டுல வேலை. அவருக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவரு இலகுவா அந்த உற்பத்திக்கான என்ன செய்யலாம்? அசைக்கலதா? தாராளமா அசைக்கலாம். அது விலை கொடுங்க. அப்போ ஒரு உற்பத்தி காரணிய இன்னொரு உற்பத்தியை நோக்கி தாராளம் அசைக்கிறனா உற்பத்தி காரணிகள் அசைவுத்தன்மை அதிகம் என்ற நிகழ்ச்சி உடையது. பெரும்பாலும் கைத்தொழில் உற்பத்தியில் உள்ள உற்பத்தி காரணிகளை தாராளம் அசைக்கலாம். ஆனா விவசாய உற்பத்தியில் உள்ள உற்பத்தி காரணிகளை இன்னொரு உற்பத்தியை நோக்கி அசைக்கிறது சரியான கஷ்டம். இப்ப வேளாண்மை செய்யறவங்க வேளாண்மை தான் செய்வாங்க. என்னத்தான் மழை வெள்ளம் வந்தாலும் அதை செய்யத்தான் போறாங்க. அவங்க அதை விட்டுட்டு வேற உற்பத்திக்கு போறது சரியான கஷ்டம் அவங்களுக்கு. அப்ப காரணிகளின் அசைவுத்தன்மை உயர்வெண்டா அது கைத்தொழில் பொருள் நிகழ்ச்சி உடையது. காரணிகள் அசைவுத்தன்மை குறைவெண்டா அது விவசாய பொருள் உற்பத்தி என்ற வளங்களின் மாற்று உபயோகம். சொல்லக்கூடிய வளங்களின் மாற்று உபயோகம் சேம் கதை தான். ஒரு விவசாயிக்கான மாற்று உபயோகம் சரியான குறைவு. அவருக்கு பெரும்பாலும் என்ன தெரியும்? விவசாயம் தான் தெரியும். இப்ப மாற்று உபயோகம் குறைவென்றா நிகழ்ச்சி அற்றது, மாற்று உபயோகம் அதிகம் என்றால் நிகழ்ச்சி உடையது. விலை மாற்றம் அடைவதற்கு எடுக்கிற காலம் பிள்ளைகள் குறுங்கால நீண்ட கால வேறுபாடு. நாங்கள் அது படிப்போம் தேர்ச்சி நாள். குறுங்காலம் என்ற போடுங்கம்மா நிகழ்ச்சி அற்றது, நீண்ட காலம் என்ற நிகழ்ச்சி உடையது. தேர்ச்சி நாள் படிக்கிறது.
இந்த குறுங்கால நீண்ட காலம் என்று உற்பத்தி செய்யறதுக்கு எடுக்கிற காலம் வந்து அங்க வேற குறுங்கால நீண்ட காலம் தேர்ச்சி நாள் படி. உற்பத்தி தொடர்பான விதிகள் கூட 2 விதிகள் இருக்கு. ஒன்று போட்டுக்கொள்ளுங்க, குறையும் எல்லை விளைதிறன் விதி, இன்னொன்னு அளவு திட்ட விலை விதி. குறையும் எல்லை விளைதிறன் விதி அது நெகிழ்ச்சி அற்றதோடு சம்பந்தப்படும். அளவு திட்ட விளைவு விதி நெகிழ்ச்சி உடையதோட சம்பந்தப்படும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜுக்கு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு 4 காரணிகளாச்சுமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விளைத்தால் நிரம்ப நிகழ்ச்சியை தீர்மானிக்கிற காரணம். குறையும் எல்லை விளைதிறன் விதி. குறையும் எல்லை விளைதிறன் விதி என்ன? நிகழ்ச்சி அற்றது. அளவு திட்ட விலை விதி என்ன? நிகழ்ச்சி உடையது. சார் அது எப்படி என்றதெல்லாம் பிற்பாடுதான் நமக்கு புரியும். ஒரு நான் சொன்னது எதோட படிக்க வேண்டிய பாடம் தேர்ச்சினா சரியா பிள்ளை? ஓகே. அடுத்து நிரம்பல் நிகழ்ச்சியில முக்கியத்துவம் அல்லது பயன்பாடுகள் வாசிக்குவாங்க. நம்ம அடுத்து சரி, அப்ப உங்களுக்கான வேற 43வது என்ன செய்யுங்க சேரமா? 44வது 45 46 47 எல்லாம் ஒரு பக்கம் போடுங்க. சரி, திருப்பி அடுத்த பக்கம் என்ன பண்ணணும்? தந்தை. கடைசி வந்த தந்தை என்றால் என்ன? அது சந்தை சமநிலைப்படுத்தி தேர்ச்சி 2 முழுமையாக முடிவடையும்.